Hi students, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா class 11 biologyயோட third unit, that is cell structure and functions. நம்ம already unit 1, that is diversity in the living world, and unit 2, structural organization in plants and animals. இந்த ரெண்டு யூனிட்டையும் டீடைல்டா கவர் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்க இன்னும் பார்க்கலனா நம்ம சேனல்ல class 11 biology அப்படிங்கற பிளேலிஸ்ட்ல we have all the chapters in unit 1 and unit 2. எல்லா சாப்டர்ஸும் ஆர்டர் வைஸ் from first chapter to 7th chapter வரைக்கும் கன்சிக்யூட்டிவா அப்லோட் பண்ணிருக்கோம். இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலனா மறக்காம செக் அவுட் திஸ் வீடியோ. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பார்க்க போறோம்னா that is unit 3 ஓட first chapter, cell the unit of life. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் all the organism is made up of a cell. ஒரு ஆர்கானிசமும் அதோட பேசிக் யூனிட் செல்ஸ் ஆல ஆனது அப்படின்னு. So some organism are made up of a single cell. அதுதான் we call it as unicellular organism, and some organism are made up of many cells. அதுதான் we call it as multicellular organisms. இந்த unicellular organismல all the functions, அந்த செல்ஸ்க்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷனையும் that is performed by the single cell. But multicellular organismல என்னன்னு பார்த்தோம்னா it has many cellsல. So ஒரு ஃபங்க்ஷனையும் ஒரு cells perform பண்ணும். That is each cell performs a separate specific functions. So multicellular organismல there is a division of labor. அதோட works split up பண்ணி ஒரு cellsம் it perform a separate function. So multicellular organismல தான் division of labor occurs. Okay, இன்னொரு important point என்னன்னு பார்த்தோம்னா that is anything less than a complete structure of a cell does not ensure the independent living. Complete cell, that is ஒரு செல் வந்துட்டு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சராக இல்லை அப்படின்னா அதால் இண்டிபெண்ட்டாக வாழ முடியாது. ஓகே, அந்த செல் வாழறதுக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் அந்த செல் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சராக இருந்தால் மட்டும்தான் they can survive as independent. So the unicellular organism is capable of independent existence. அதில் சிங்கிள் செல் மட்டும் இருந்தாலும் that is complete. So it is capable of a independent existence and performing essential functions of its life. அந்த லைஃபுக்கு தேவையான எல்லா essential functionsம் அந்த single cell it can perform. Okay, so அதனால தான் we call it as cell is a structural and functional unit of all living organisms. எல்லா living organisms ஓட basic, that is structural and functional unit எதுன்னு பார்த்தோம்னா that is the cell. Okay, இப்போ cell is a functional and structural unit அப்படின்னு பார்த்துட்டோம். Who discovered the cell? first இந்த cells யாருப்பா கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா that is by the scientist called Robert Hooke. ராபர்ட் ஹூக் அப்படின்றவர சயின்டிஸ்ட் தான் 1665ல he first discovered the cell, and then the scientist called Anton von Leeuwenhoek. Anton von Leeuwenhoek அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் first he saw and described a live cell. ஒரு லைவ் செல்லை ஃபர்ஸ்ட் பார்த்து அது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு யார் டிஸ்கிரைப் பண்ணா அப்படின்னு பார்த்தோன்னா that is by the scientist called Anton von Leeuwenhoek. And then இந்த செல்குள்ள there is a controlling center. அந்த செல் மொத்தத்தையும் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணது, that is the nucleus. First இந்த நியூக்ளியஸை யார் டிஸ்கவர் பண்ணா அப்படின்னு பார்த்தோன்னா that is by the scientist Robert Brown. ராபர்ட் பிரவுன் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் செல்குள்ள நியூக்ளியஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு that controls the cell அப்படின்னு கண்டுபிடிச்சது, that is ராபர்ட் பிரவுன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யார் செல்லை டிஸ்கவர் பண்ணா அப்படின்னு கேட்டோம்னா that is ராபர்ட் ஹூக். பட் செல்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டோம்னா that is ராபர்ட் பிரவுன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ராபர்ட் ஹூக் வருவார், அண்ட் தென் அதுக்குள்ளே இருக்க நியூக்ளியஸை கண்டுபிடிச்சது தான் ராபர்ட் பிரவுன். அண்ட் ஃபர்ஸ்ட் யார் வந்து லைவ் செல்லை பார்த்து டிஸ்கிரைப் பண்ணது அப்படின்னு கேட்டாங்கன்னா that is Anton von Leeuwenhoek. Understood? And then இந்த செல்ஸை எப்படி they analyzed, இந்த சயின்டிஸ்ட்லாம் டிஸ்கவர் பண்ணாங்க இல்லையா, அதை எப்படி அனலைஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா by the invention of microscope. மைக்ரோஸ்கோப்பை வச்சு தான் they revealed all the structural details of the cell. அந்த செல் எப்படி இருக்கும் அண்ட் அதோட ஸ்ட்ரக்சர், அந்த செல்லோட ஸ்ட்ரக்சர்
ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ்லாம் எப்படி they analyzed அப்படின்னு பார்த்தோன்னா with the help of a microscope. So this is the earliest microscope. first கண்டுபிடிச்சப்போ மைக்ரோஸ்கோப் இப்படி தான் இருந்தது. பட் டுடேஸ் மைக்ரோஸ்கோப் இஸ் லைக் திஸ். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம லேப்லலாம் இருக்கும்ல. ஸோ ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து இப்போ இருக்க மைக்ரோஸ்கோப்புக்கும் தெர் இஸ் அ லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸோ இந்த இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இட் லீடிங்ஸ் டு த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் என்ன பண்ணுச்சு, இட் ரிவீல் ஆல் த ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ். ஒரு செல்குள்ளே எப்படி அது பிஹேவ் பண்ணும் அண்ட் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு த இன்வென்ஷன் ஆஃப் மைக்ரோஸ்கோப் இஸ் அ கீ இன் ஆர் செல் டிஸ்கவரி. ஓகே, அண்ட் தென் இந்த ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ்லாம் வச்சு இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து they started giving theory about the cell. ஒரு செல்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அந்த செல்லோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் அண்ட் அதோட பேசிக் கான்செப்ட்ஸ் அது எல்லாத்தையும் they call it as a cell theory. ஸோ செல் தியரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, தட் இஸ் பை த டிஸ்கவரி ஆஃப் செல். ஃபர்ஸ்ட் யார் செல்லை டிஸ்கவர் பண்ணா அப்படின்னு சொன்னோம், தட் இஸ் த சயின்டிஸ்ட் ராபர்ட் ஹூக். 1665ல ராபர்ட் ஹூக் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் he discovered the cell. And then in the cell குள்ள there is a controlling center, nucleus இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சது, that is by the scientist Robert Brown. Robert Brown the scientist தான் 1833ல he discovered nucleus in a cell. Okay, and then later periodல 1838ல Matthew Sheldon அப்படின்ற சயின்டிஸ்ட் என்ன பண்ணார்னா, he observed that all the plants are made up of different type of cells. plants வந்துட்டு ஒரே ஒரு டைப் செல்லால மேட் அப் ஆகல, that is made up of different types of cells. நிறைய செல்ஸால தான் plants வந்து மேட் ஆகியிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோன்னா, that is Sheldon அப்படின்ற சயின்டிஸ்ட். and then 1839ல தியோடர் ஸ்வான் அப்படின்ற சயின்டிஸ்ட் அனிமல் செல்ஸை அனலைஸ் பண்ணார். அனிமல் செல்ஸில் அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தோன்னா, தர் இஸ் அ தின் அவுட்டர் லேயர். அந்த அனிமல் செல்ஸில் ஒரு தின்ன அவுட்டர் லேயர் இருக்குது, தட் இஸ் பிளாஸ்மா மெம்ப்ரேன். ஸோ அனிமல் செல்ஸில் இட் ஹேஸ் பிளாஸ்மா மெம்ப்ரேன் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அண்ட் தென் பிளான்ட் செல்ஸ் அனலைஸ் பண்ணும்போது இட் ஹேஸ் அ செல் வால். அந்த பிளாஸ்மா மெம்ப்ரேனை சுற்றி தர் இஸ் அ ரிஜிட் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் செல் வால் இருக்கு. அண்ட் தென் தட் இஸ் த யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளான்ட் செல்ஸ். அது வந்து பிளான்ட் செல்ஸில் மட்டும்தான் இருக்குது. பிகாஸ் அனிமல் செல்ஸில் பார்க்கும்போது இட் ஹேஸ் ஒன்லி த பிளாஸ்மா மெம்ப்ரேன் அப்படின்னு கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோன்னா, தட் இஸ் தியோடர் ஸ்வான். இந்த ஷீல்டன் அண்ட் தென் ஸ்வான் இவங்க ரெண்டு பேரும் தான் டுகெதர் ஃபார்முலேட்டட் த செல் தியரி. ஸோ பை த சயின்டிஸ்ட் மேத்யூ ஷீல்டன் அண்ட் தியோடர் ஸ்வான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து they proposed the cell theory. அந்த செல் தியரி என்ன சொல்லுச்சு அப்படின்னா, all the living organism is composed of cells and the product of cells. ஒரு லிவிங் ஆர்கானிசமும் செல்ஸால ஆனது. அந்த செல்ஸாலையும் அண்ட் அந்த செல்ஸ்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸாலையும் தான் எல்லா லிவிங் ஆர்கானிசமும் கம்போஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தென் லேட்டர் 1855ல ருடால்ஃப் விர்ச்சோ அப்படின்ற சயின்டிஸ்ட் என்ன சொன்னார்னா, that is cells arise from pre-existing cells. ஒரு செல்ஸ் வந்து it has the capacity to divide. ஒரு செல்ஸ் வந்து டிவைட் ஆகி நியூ செல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, from the pre-existing cell மதர் செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மதர் செல்லேருந்து தான் நியூ டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னார். பை த லட்டின் ஃப்ரேஸ் கால்ட் omnicellular e-cellular அப்படின்ற ஃப்ரேஸுக்கு என்ன மீனிங் பார்த்தோன்னா, தட் இஸ் செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் அ ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல். ஒரு செல் புதுசாக ஃபார்ம் ஆகுதுன்னா அது அதுக்கு முன்னாடி இருந்த செல்ஸ்லேருந்து மட்டும்தான் வரும் அப்படின்னு 1855ல விர்ச்சோ அப்படின்ற சயின்டிஸ்ட் சொன்னார். ஸோ த வைட்லி அக்செப்டட் செல் தியரி டில் டுடே இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஷீல்டன் ஸ்வான் சொன்ன தியரியும் அண்ட் த விர்ச்சோஸ் தியரி. தட் இஸ் all living organisms are composed of cells and the products of cells அப்படின்றதும் and all cells arise from the pre-existing cells. இது ரெண்டும் தான் widely accepted theory. இப்போ வரைக்கும் நம்ம செல் தியரி அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தோன்னா, that is these 2 points. okay, so what is the cell theory அப்படின்னு கேட்டாங்கன்னா, all living organism is composed of the cells and the product of cells. ஒரு ஆர்கானிசமும்
செல்ஸாலையும் அண்ட் அந்த செல்ஸ்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸாலையும் தான் மேடப் ஆயிருக்கு. அண்ட் ஒரு நியூ செல் ஃபார்ம் ஆகுதுன்னா தட் இஸ் ஆல்வேஸ் அரைஸ் ஃப்ரம் அ ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல். ஓகே, திஸ் இஸ் த செல் தியரி. ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் செல்ஸ்? செல்ஸில் மேஜராக எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் 2 types of cells. என்னென்னு பார்த்தோன்னா தட் இஸ் ப்ரோகேரியாட்டிக் செல் அண்ட் தென் யூகேரியாட்டிக் செல். ஹோல் செல்ஸையும் தே கிளாசிஃபைட் இன்டு 2 types. ப்ரோகேரியாட்டிக் செல்ஸாகவும் யூகேரியாட்டிக் செல்ஸாகவும் கிளாசிஃபை பண்ணாங்க. ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா தட் இஸ் மெம்ப்ரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ஆர் ஆப்சென்ட். இந்த செல்ஸில் என்னன்னா மெம்ப்ரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்காது. மெம்ப்ரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் அப்படின்றது நத்திங் பட் it is a component that perform all its function. அந்த செல்லோட எல்லா ஃபங்க்ஷனையும் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய காம்போனண்ட்டை தான் we call it as cell organelles. ப்ரோகேரியாட்டிக் செல்ஸில் என்னன்னு பார்த்தோன்னா there is no membrane bound organelles. For example, kingdom Monera. மொனீரா இருக்கு இல்லையா, மொனீராவில் என்னென்ன இருக்குது? we have bacteria and then archaebacteriaலாம் இருக்குல்ல, they all are prokaryotes because they does not have a membrane bound organelles. அதில் membrane bound organelles இருக்காது. but it has a cytoplasm. cytoplasm அப்படின்றது nothing but the semi fluid. அந்த செல்குள்ளே இருக்கு இல்லையா fluid, அதை தான் we call it as a cytoplasm. அதில் தான் various chemical reactions நடக்கும் and அந்த cytoplasm தான் most of the cells occupy பண்ணியிருக்கோம். ஓகே, so the cytoplasm is present in the prokaryotic cell. இப்போ eukaryotic cell நம்ம என்ன சொன்னோம்? that is the membrane bound organelles are present. இந்த eukaryotic cellsல membrane bound organelles present. For example, nucleus, mitochondria, Golgi apparatus, குளோரோபிளாஸ்ட், இந்த மாதிரி நிறைய மெம்ப்ரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் பிளான்ட் செல்ஸ்லேயும் இருக்கும், அனிமல் செல்ஸ்லேயும் இருக்கும். அண்ட் யூகேரியாட்டிக் செல்ஸ்லேயும் இட் ஹேஸ் அ சைட்டோபிளாசம் தட் இஸ் அ செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ். இங்கே இருக்கு இல்லையா திஸ் மேட்ரிக்ஸ், இதை தான் we call it as a cytoplasm. இந்த யூகேரியாட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா பேலன்ஸ் இருக்கு இல்லையா 4 kingdom 5 kingdom கிளாசிஃபிகேஷனில் வாட் ஆர் த 5 kingdoms? மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. ஸோ அதில் மொனீரா மட்டும்தான் இட் கம்ஸ் அண்டர் த ப்ரோகேரியாட்ஸ். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 தட் இஸ் புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. இந்த 4 kingdomல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசம்ஸும் தே ஆர் யூகேரியாட்ஸ். ஓகே, ஸோ பிளான்ட் செல்ஸ், அனிமல் cells இது எல்லாமே they come under the eukaryotes. இந்த prokaryotsக்கும் eukaryotsக்கும் என்ன காமனா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா that is the cytoplasm. cytoplasm வந்து prokaryotic cellலையும் இருக்கும், eukaryotic cellலையும் இருக்கும். and அதே மாதிரி there is a ribosome. ribosome structureம் it is common in both prokaryotic and eukaryotic. அதை பத்தி நம்ம லேட்டரா டீடைல்டா பார்ப்போம். இப்போ யூகேரியாட்டிக் செல்லோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா தட் இஸ் மெம்ப்ரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ஆர் பிரசன்ட். இட் கண்டைன்ஸ் நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி அப்பரேட்டஸ், வாக்யூல்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி மெம்ப்ரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் எல்லாமே யூகேரியாட்டிக் செல்ஸில் தே ஆர் பிரசன்ட். ஓகே, அண்ட் இட் ஹாஸ் அ கண்ட்ரோலிங் சென்டர், அதுதான் we call it as நியூக்ளியஸ். இங்கே இருக்கு இல்லையா டென்ஸ் மெம்ப்ரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர். இந்த செல்ஸில் இருக்க கூடிய dense membrane bound structure தான் we call it as nucleus. இந்த செல்ஸ்குள்ள it has a nucleus and the nucleus contains a rod shaped chromosome. இந்த chromosome உள்ளதான் we have a genetic material DNA. so இந்த DNA எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா that is present in the chromosome and then in the chromosome எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா that is present in the nucleus. இந்த nucleus எங்க இருக்கும்? it is present in the cell. so prokaryotic cell there is no defined nucleus. eukaryotic cell தான் we have a well defined nucleus and already நம்ம சொன்னோம் இல்லையா that is the semi fluid matrix, that is cytoplasm is present in the eukaryotic cell. okay, eukaryotic cell we have plant cells and animal cells. பிளான்ட் செல்ஸ்க்கும் அனிமல் செல்ஸ்க்கும் மேஜராக என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா
that is the cell wall. Outer covering இருக்கு இல்லையா, the cell wall is present only in the plant cell, that is not present in the animal cell. And then காமனாக வந்துட்டு நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி apparatus இது எல்லாமே பிளான்ட் செல்க்கும் அனிமல் செல்ஸ்க்கும் they are common membrane bound organelles. பட் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, plant cellsல it has a chloroplast, chlorophyll containing pigment இருக்கு இல்லையா, that is present only in the chloroplast. அதனால தான் we call it as autotrophs. plants எல்லாமே they are autotrophs because they has the capacity to synthesize their own food by the help of a chloroplast, but that is not present in the animal cell. அதே மாதிரி it has a large central vacuole. இங்க இருக்கு இல்லையா, இந்த vacuole வந்துட்டு plant cellல ரொம்ப பெருசா இருக்கும், பட் animal cellல பார்த்தோம்னா it is very small. சின்ன சின்ன ஸ்ட்ரக்சரா இருக்கு இல்லையா, இதுதான் we call it as vacuoles. so animal cellல பார்த்தோம்னா இந்த vacuoles are very small. okay, so this is the major difference between the plant cell and animal cell. but plant cell and animal cell they all are come under the eukaryotic cell. okay, இப்போ நம்ம செல்ஸை 2 மேஜர் கிளாசிஃபிகேஷன்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். எல்லா செல்ஸும் ஒரே மாதிரியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் ராங், பிகாஸ் இட் இஸ் கிரேட்லி வேரி இன் சைஸ், ஷேப் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஒரு செல்ஸும் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும், டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸை பர்ஃபார்ம் பண்ணும். ஒரு செல்ஸும் அதோட ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கோபிளாஸ்மா தான் இருக்கிறதுலே தே ஆர் த ஸ்மாலஸ்ட் செல், அரௌண்ட் 0.3 micrometers தான் இருக்கும். and then bacteria is around 3 to 5 μm. but ostrich egg இருக்கு இல்லையா, ostrich eggல இருக்கக்கூடிய செல் or the largest cell. so அது வந்து smallestல இருந்து largest வரைக்கும் they are greatly vary in size. and also humansல பார்த்தோம்னா we have red blood cells, அதோட diameter is around 7 μm compared to bacteria கம்பேர் பண்ணும்போது it is very large, right? and human bodyல இருக்கக்கூடிய nerve cells இருக்கு இல்லையா, these are some of the longest cells. so humans and bacteria, mycoplasma இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணோம்னா ஒரு செல்ஸும் they are greatly vary in size, ஒரு சைஸ்ல இருக்கும். ஓகே, and இதோட ஷேப் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா that is also vary, ஒரு செல்ஸும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் RBC சொன்னோம் இல்லையா, ரெட் பிளட் செல்ஸ் they are in a round biconcave shape, and white blood cells, leukocytes இருக்கு இல்லையா, they are in a amoeboid shape, அது வந்து ப்ராப்பர் டெஃபினைட் ஷேப்ல இருக்காது. and then epithelial cells நம்ம எங்க பார்த்தோம், chapter 7 the structural organization in animalsல பார்த்தோம் இல்லையா, epithelial cells எங்க இருக்கும், that is present in the outer covering of a body. நம்ம பாடியோட outer coveringல இருக்கக்கூடிய செல்ஸ் தான் we call it as epithelial cells. இந்த epithelial cells எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா it is long and narrow, that is columnar shapeல இருக்கும். and then mesophile cells, meso அப்படின்னா that is middle, file அப்படின்னா leaf. ஸோ அந்த லீஃபோட மிடில் லேயரில் இருக்கக்கூடிய செல்ஸ் தான் we call it as mesophile cells. இந்த mesophile cells எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா that is round and oval ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒரு செல்ஸும் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். அண்ட் தென் ட்ராக்கேட் அப்படின்றது இட் இஸ் இன் அ எலாங்கேட்டட் ஷேப். ஒரு செல்ஸும் அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதோட செல்ஸ் ஷேப்பும் இட் வேரிஸ். ஓகே, இப்போ we are going to see more details about the prokaryotic cell. prokaryotic cell டீடைல்டாக பார்க்க போகிறோம். what is the basic characteristic? prokaryotic cell there is no membrane bound organelles. prokaryotic cell membrane bound organelles இருக்காது. prokaryotic cellsக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா that is bacteria, blue green algae, mycoplasma and PPLO அப்படின்றது nothing but pleuropneumonia like organism. இது எல்லாமே they come under the prokaryotic cell. நம்ம சொன்னோம் இல்லையா, மொனிரா கிங்டம்ல வரக்கூடிய இது எல்லாமே they are prokaryotic organisms. பாக்டீரியாவும் it comes under the monera and blue green algaeன்றது that is the cyanobacteria. so cyanobacteria, mycoplasma, PPLO இது எல்லாமே they are prokaryotic cell.
and in the prokaryotic cell usually எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா that is smaller and multiple rapidly than eukaryotes. யூகேரியாட்ஸை விட ப்ரோகேரியாட்டிக் செல் ரொம்ப ஸ்மாலராக இருக்கும் அண்ட் மல்டிப்ளை ராப்பிட்லி. ஒரு செல்லேருந்து இன்னொரு செல் வரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த செல் டிவிஷன். ஸோ அந்த செல் டிவிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா தட் இஸ் வெரி ரேப்பிட் கம்பேர்ட் டு த யூகேரியாட்டிக் செல். ஓகே, அண்ட் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு செல்ஸும் அதோட சைஸ் அண்ட் ஷேப்ஸ் ஆர் கிரேட்லி வேரி. வி நோ பாக்டீரியா ஹாஸ் அ 4 basic shapes, that is cocci, bacillus, spirilla and vibrio. cocci அப்படின்றது that is in a spherical shape and bacilli அப்படின்றது that is a rod shaped bacteria and spirilla அப்படின்றது that is in a spiral shape and vibrio அப்படின்றது that is in a comma shape. okay, so இந்த prokaryotic cellsல இருக்க size and shapes are greatly vary. even though இதோட shapes வந்துட்டு நிறைய vary ஆயிருந்தாலும் the prokaryotic cell organization is fundamentally similar. அதோட organizations இருக்கு இல்லையா, that is the cell organization, அது ஒரு prokaryoteலையும் they are fundamentally similar. பேசிக்காக அதோட organizations எல்லாமே சிமிலராக தான் இருக்கும் even though அதோட shapes and size வேரியாக இருந்தாலும். ஓகே, ஸோ அதோட பேசிக் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா that is all prokaryotic cells have a cell wall. அந்த செல் மெம்பரேனை சுற்றி it has a cell wall except mycoplasma. மைக்கோபிளாஸ்மாவில் மட்டும் it does not have a cell wall. மற்ற எல்லா prokaryotic செல்லையும் அதோட செல் மெம்பரேனை சுற்றி it has a cell wall. ஓகே, அண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, it has a cytoplasm, that is a fluid matrix. இங்கே இருக்கு இல்லையா, so cytoplasm is present in a prokaryotic cell and then it does not have a nucleus. membrane bound organelles are absent in prokaryotic cells அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. so prokaryotic cellல no well defined nucleus. okay, and இதோட important characteristics என்னன்னு பார்த்தோம்னா that is the mesosome. mesosome அப்படின்றது nothing but it is the infolding of the cell membrane. இந்த செல் மெம்பரேன் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃபோல்டிங், அதுதான் we call it as mesosome. it is a unique characteristic in prokaryotes. and then in the prokaryotic cell it has a genetic material. இதுல genetic material இருக்கும் but that is naked, that is not enclosed by a nuclear membrane because nucleus வந்து well defined இருக்காதுன்னு சொன்னோம்ல, அதனால அதோட genetic material வந்து naked இருக்கும். நம்ம சொன்னோம் இல்லையா ஜீனோமிக் டிஎன்ஏ, தட் இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். அண்ட் இந்த ஜீனோமிக் டிஎன்ஏ தவிர இட் ஹாஸ் அ பிளாஸ்மேட்ஸ். பிளாஸ்மேட்ஸ் அப்படின்றது நத்திங் பட் இட் இஸ் அ ஸ்மால் சர்க்குலர் டிஎன்ஏ. இந்த ஸ்மால் சர்க்குலர் டிஎன்ஏ எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா இட் இஸ் ஸ்கேட்டர்ட் இன் த சைட்டோபிளாசம். ஸோ த ப்ரோகேரியாட்டிக் செல் ஹேஸ் both genomic DNA as well as the plasmids. இந்த plasmidsக்கு it has a unique characteristic. என்ன characteristic அப்படின்னு பார்த்தோன்னா it has a resistance to antibiotics. So it is used to monitor bacterial transformation with a foreign DNA. ஃபாரின் டிஎன்ஏவோட பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதுக்காக இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏவை வி கேன் யூஸ். ஓகே, இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ வெக்டார்ஸ். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கிளாஸ் 12th பயோடெக்னாலஜி சாப்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ப்ரோகேரியாட்டிக் செல்ஸில் போத் ஜீனோமிக் டிஎன்ஏவும் இருக்கும், பிளாஸ்மேட்ஸும் இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ இட் ஹாஸ் அ ரைபோசோம்ஸ். நம்ம ஆல்ரெடி ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்க்கும் யூகேரியாட்டிக் செல்ஸ்க்கும் சிமிலாரிட்டியில் சொன்னோம் இல்லையா, இட் ஹாஸ் அ சைட்டோபிளாசம் and then it has a ribosome and then it also has a inclusion bodies. இதில் சின்ன சின்ன vesicles மாதிரி இருக்குல்ல, they are called the inclusion bodies. So this is a cell organization about the prokaryotic cell. என்ன பார்த்தோம், இதில் வந்துட்டு செல் வால் இருக்கும் except mycoplasma and then இதில் cytoplasm இருக்கும், defined nucleus, well defined nucleus இருக்காது, and இதோட unique structure என்ன, that is the mesosome. இந்த செல் மெம்பரேன் குள்ள இருக்க இன்ஃபோல்டிங் தான் we call it as mesosome. and then இதில் இருக்க genetic material it is naked, that is the genomic DNA. genomic DNA வந்து nakedஆ இருக்கும். in addition to genomic DNA it has a plasmid. plasmid அப்படின்றது nothing but it is a small circular DNA
and then it has a ribosome and also the inclusion bodies. Okay, இப்போ இந்த prokaryotic செல்லோட outer covering, இந்த செல்ல சுத்தி இருக்கக்கூடிய outer covering, that is cell envelope. இதோட cell envelope எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா it is very complex. இந்த cell envelopeல it has a 3 layered structure. என்னென்ன 3 layers அப்படின்னு பார்த்தோம்னா that is glycocalyx, cell wall and plasma membrane. இதோட outer covering இருக்கு இல்லையா, அதுதான் we call it as glycocalyx, and then followed by the cell wall, and then அந்த cell wall குள்ள it has a cell membrane, we also call it as a plasma membrane. இப்போ glycocalyxனா என்ன, cell wallனா என்ன, cell membraneனா என்னன்னு பார்ப்போம். The first one is glycocalyx. இந்த glycocalyx எப்படி இருக்கும்னா that is differ in the composition and thickness. ஒரு prokaryotic செல்லையும் இந்த outermost covering glycocalyx வந்துட்டு அதோட compositionும் thicknessும் ஒரு செல்ஸ்க்கும் it varies. Okay, சில prokaryotic cell it can be a loose sheath. அந்த glycocalyx வந்துட்டு ரொம்ப லூஸா இருக்கும், அதுதான் we call it as slime layer. சில prokaryotic cell it can be a thick and tough, ரொம்பவே டைட்டா டஃப்பா இருக்கும், அதுதான் we call it as capsule. so இது வந்து slime layerஆவும் இருக்கும் and then capsuleஆவும் இருக்கும். and next to the glycocalyx we have the cell wall, because all prokaryotic cell except mycoplasma தவிர மற்ற எல்லா prokaryotic செல்லையும் it has a cell wall அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த cell wall என்ன பண்ணுனா it determines the shape. இந்த செல்லோட ஷேப்பை எது டிட்டர்மைன் பண்ணுனா that is a cell wall. and இது ஷேப் கொடுக்கிறது மட்டும் இல்லாம it provides the structural support because it prevent from the bursting and collapsing. இந்த செல்ஸ்குள்ள இருக்கு இல்லையா, அந்த மேட்டர் எல்லாமே burst ஆகி வெளில வந்துராம it provides a support. Okay, and next to the cell wall that is the cell membrane. prokaryotic ஓட cell membrane எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா that is selectively permeable. selectively permeable அப்படின்றது nothing but it allows some substance to pass through. சில சப்ஸ்டன்ஸை மட்டும் இந்த செல்குள்ள இது அலோ பண்ணும், சில சப்ஸ்டன்ஸை இது அலோ பண்ணாது. ஸோ அதுதான் we call it as selectively permeable and interacts with the outside. இந்த plasma membrane தான் outside world ஓட it interacts. Okay, this is about the 3 layered structure. First one is glycocalyx, and the second one is cell wall, and the third one is cell membrane, that is the plasma membrane. Okay, இந்த 3 லேயருமே it performs different functions but they act together as a single protective unit. இந்த ஒரு லேயரும் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் இந்த 3 லேயருமே மெயினா it is a single protective unit. இந்த செல்லை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை தான் all 3 layers are doing. Okay, and then இந்த prokaryotic செல்லோட unique characteristics ஒன்று பார்த்தோம் இல்லையா, that is the mesosome. it is the infolding of the cell membrane. இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்னு பார்த்தோம்னா from the extension of the plasma membrane. இந்த plasma membrane ஓட inside extension தான் we call it as mesosome. இது வந்து vesicle ஷேப்லயும் இருக்கும் or tubules, that is tubular ஷேப்லயும் இருக்கும், and then lamellae, that is plate like structure. so vesicle ஷேப்லயும் இருக்கும், tubule ஷேப்லயும் இருக்கும், lamellae ஷேப்லயும் இருக்கும். இந்த mesosome என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட செல் வால் இருக்கு இல்லையா prokaryotic envelopeல அந்த செல் வால் ஃபார்ம் ஆகிறதுக்கும் and then DNA replication, genomic DNA இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த DNA replicate ஆகிறதுக்கும் it will helps. Okay, and also it helps in the respiration, secretion and increase its surface area and enzymatic content. இந்த செல் ரெஸ்பயர் பண்ணுறதுக்கும் and இதோட secretion, இந்த செல்ஸ் வந்து secrete பண்ணுறதுக்கும் இந்த mesosomes ஹெல்ப் பண்ணும். and then இது வந்து infoldings of the cell membrane அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இந்த infoldingனால என்ன நடக்கும்னா it increases its surface area. அந்த செல் மெம்பரேனோட surface ஏரியாவையும் இந்த mesosome increase பண்ணும். so this is the major function performed by the mesosome. Okay, and in cyanobacteria பார்த்தோம்னா there is another infolding. நார்மலா prokaryotic செல்ல mesosomes இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, cyanobacteriaல another infolding called chromatophores. இந்த chromatophores அப்படின்ற infolding cyanobacteriaல இருக்கும். chromatophores அப்படின்றது nothing but it contains the pigment.
Chromato அப்படின்னா that is pigment அப்படின்னு அர்த்தம் இல்லையா? So pigment containing infolding தான் we call it as chromatophores. So cyanobacteriaல it has a chromatophores. Okay, based on the cell wall, இந்த cell wall base பண்ணி பாக்டீரியாவை 2 groups-ஆ classify பண்ணாங்க. என்னென்னு பார்த்தோம்னா that is gram positive bacteria and gram negative bacteria based on the cell envelope and gram staining procedure. Gram stain அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த கிராம் ஸ்டெயினையும் இந்த செல் என்வலப்பையும் பேஸ் பண்ணி கிராம் பாசிட்டிவாகவும் கிராம் நெகட்டிவாகவும் பாக்டீரியாவை கிளாசிஃபை பண்ணாங்க. பேஸ்ட் ஆன் செல் என்வலப். செல் என்வலப்பை பேஸ் பண்ணி எப்படி கிளாசிஃபை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா ஹாஸ் அ திக் செல் வால். இதோட செல் என்வலப் எப்படி இருக்கும்? தட் இஸ் திக். பட் கிராம் நெகட்டிவ்ல இட் ஹாஸ் அ தின் செல் வால். ஸோ இதை பேஸ் பண்ணி those bacteria which have a thick cell wall are come under the gram positive group and those bacteria which has the thin cell wall இருக்கதெல்லாம் they come under a gram negative group அப்படின்னு classify பண்ணாங்க. and based on the gram stain அப்படின்றது nothing but it is the crystal violet. ஸோ இந்த கிறிஸ்டல் வயலட் அப்படின்ற ஸ்ட்ரெயினை எந்தெந்த பாக்டீரியாலாம் இட் டேக்ஸ் அப், அந்த கிறிஸ்டல் வயலட்டை எதெல்லாம் டேக்ஸ் அப் பண்ணிக்குதோ தே ஆர் கால்டு கிராம் பாசிட்டிவ். அண்ட் அந்த கிராம் ஸ்டெயினை எடுத்துக்கல அப்படின்னா தே ஆர் கிராம் நெகட்டிவ். பாக்டீரியா கிராம் ஸ்டெயினை எடுத்துக்கிச்சுன்னா இட் பிகம்ஸ் அ பர்பிள் கலர் பிகாஸ் த கிராம் ஸ்டெயின் இஸ் இன் த கிறிஸ்டல் வயலட் கலர், ரைட்? ஸோ அந்த ஸ்டெயினை எடுத்துக்கிச்சுன்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் இன் த பர்பிள் கலர். தோஸ் பாக்டீரியா தட் டஸ் நாட் டேக் அப் த ஸ்டெயின், அந்த ஸ்டெயினை எடுத்துக்கலன்னா தே ஆர் இன் அ pink color. So they are gram negative bacteria. Okay, இந்த செல் என்வலப்பையும் கிராம் ஸ்டெயினையும் வச்சு prokaryotic cell that is bacteriaவை they divided into gram positive and gram negative. Okay, and then we also know that bacteriasல they are motile or non-motile. motile bacteriasum இருக்கு, non-motile bacteriasum இருக்கு. அப்படின்னா that is it has the ability to move from one place to another place. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறது தான் we call it as மொட்டைல். ஸோ பாக்டீரியாவில் மொட்டைல் பாக்டீரியாவும் இருக்குன்னு நமக்கு தெரியும், நான் மொட்டைல் பாக்டீரியாவும் இருக்குன்னு தெரியும். மொட்டைல் பாக்டீரியானா தே ஹாவ் அ ஃப்ளாஜெல்லா. ஃப்ளாஜெல்லா அப்படின்றது இட் இஸ் அ ஹேர் லைக் அப்பெண்டேஜ். அதுதான் என்ன பண்ணும்? தட் எனேபிள்ஸ் த மூமெண்ட். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எது ஹெல்ப் பண்ணும் பாக்டீரியாவில் அப்படின்னு பார்த்தோன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் அ ஃப்ளாஜெல்லா. ஸோ பாக்டீரியல் ஃப்ளாஜெல்லாவில் இட் ஹேஸ் அ 3 parts. என்னென்ன 3 parts அப்படின்னு பார்த்தோன்னா this is the flagella, right? ஸோ இதில் என்னென்ன 3 parts இருக்குன்னு பார்த்தோன்னா that is the filament, hook and the basal body. filament அப்படின்றது nothing but it is a longest portion. It extends from the cell surface to the outside. இந்த cell surfaceலேருந்து வெளில வருது இல்லையா, அதுதான் we call it as a filament. and hook அப்படின்றது it is a flexible joint which connects the filament and the basal body. இந்த filamentயும் basal bodyயும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஜாயிண்ட் தான் we call it as the hook. it connects the filament and the basal body. and basal body அப்படின்றது nothing but it anchors the flagellum to the cell. இந்த flagellum இருக்கு இல்லையா, இதை வந்து செல்லோட எது பிடிச்சி நிறுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா that is the basal body. okay, so bacterium flagella it have filament, hook and the basal body. that is the 3 major parts. okay, in addition to flagella இல்லாம bacteriaல it has pili and fimbriae. bacterial surfaceல present ஆயிருக்கும் but they do not play a role in motility. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு they are not helpful. flagella வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அந்த மூவ்மெண்ட் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம் இல்லையா, பட் pili fimbriae அப்படின்றது மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணாது. or the elongated tubular structure that is made up of a special protein. இங்கே இருக்கு இல்லையா இந்த tubular structure, அதை தான் we call it as pili. and then fimbriae அப்படின்ற nothing but it is a small bristle like fibers. செல்க்கு வெளியில இந்த பிரிஸ்டல் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஹேர் பிரஷ்லலாம் இருக்குல்ல பிரிஸ்டல்ஸ், அந்த மாதிரி செல்க்கு வெளியில இருக்கக்கூடிய பிரிஸ்டல் லைக் ஸ்ட்ரக்சர் தான் we call it as fimbriae. இது ரெண்டுமே என்ன பண்ணுனா it helps the bacteria to attach the host tissue. இது வந்து மூவ்மெண்ட்டுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாது. ஹோஸ்ட் செல்ஸ் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன்ஸ் இருக்கோம்னா நம்ம ஹியூமன்ஸ் மேலே அட்டாச் ஆகிக்கிறதுக்கு அந்த பாக்டீரியா நம்ம மேலே அட்டாச்
attach ஆகிக்கிறதுக்கு தான் இந்த pili and fimbriae are helpful. Okay, and the prokaryotic cell has a ribosome and inclusion bodies. இதில் ribosomes இருக்கும் inclusion bodiesம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ribosomes எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா it is around 15 nanometer to 20 nanometer in size. இங்க இருக்கு இல்லையா, these are the ribosomes. நமக்கு ribosomes அப்படின்னு சொன்னோனே first என்ன ஞாபகம் வரணும்னு பார்த்தோம்னா this is the site for protein synthesis. protein synthesis ஒரு செல்ஸ்ல எங்க நடக்கும்னு பார்த்தோம்னா that it takes place in the ribosome. Okay, prokaryotic ribosomes எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா that is 70S. 70S அப்படின்றது ஸ்வெட்பர்க் யூனிட். அதை நம்ம டீடைல்டாக லேட்டர் ஸ்லைட்ஸில் பார்ப்போம். ஸோ 70S அப்படின்றது இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 யூனிட்ஸ், தட் இஸ் 50S அண்ட் 30S. 50S அப்படின்றது இட் இஸ் அ லார்ஜர் சப் யூனிட் அண்ட் 30S அப்படின்றது ஸ்மாலர் சப் யூனிட். இது ரெண்டும் சேர்ந்தது தான் we call it as 70S prokaryotic ribosomes. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி புரோட்டீன் சிந்தசிஸ் எங்கே நடக்கும், that is takes place in the ribosomes. and polyribosomes அப்படின்றது nothing but cluster of ribosomes இருக்கு இல்லையா, நிறைய ribosomes ஒரு சிங்கிள் mRNA-வோட கனெக்ட் ஆயிருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அந்த mRNA-வை புரோட்டீனா டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக. So the cluster of ribosomes which connects to the single mRNA, அதுதான் we call it as polyribosomes or polysomes. For the purpose of protein synthesis, mRNA-வை புரோட்டீனா கன்வெர்ட் பண்றதுக்காக தான் எல்லா ribosomes-உம் mRNA கூட கனெக்டடா இருக்கும். ஓகே, this is all about ribosomes. and then inclusion bodies. inclusion bodies and இங்க small vessels மாதிரி சின்ன சின்ன bubbles மாதிரி இருக்குல்ல, இதை தான் we call it as inclusion bodies. this is nothing but they are the nuclear and cellular aggregates. இந்த சைட்டோபிளாசம் இருக்கு இல்லையா, இந்த சைட்டோபிளாசம்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன செல்ஸ் எல்லாம் சேர்ந்து it forms a small bubble like structure. அதுதான் we call it as inclusion bodies. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா it stores the reserve materials. இந்த செல்க்கு தேவையான ஃபுட் எல்லாம் இது ரிசர்வ் பண்ணி வச்சுக்கும். and the inclusion body is not covered by any membrane. இதை வந்து எந்த மெம்பரேனும் கவர் பண்ணியிருக்காது. it is life free in the cytoplasm. for example, phosphate glycogen granules. these are the examples of inclusion bodies. and then the gas vacuoles are also found in blue green, purple green photosynthetic bacteria. blue green algae எல்லாம் இருக்கு இல்லையா, cyanobacteria. so அதுல gas vacuoles are also present. okay, this is all about the prokaryotic cell. இப்போ நம்ம பார்த்த எல்லாமே NCERT bookல இருக்கு from the starting. first is cells னா என்னன்னு பார்த்தோம், and unicellular organism எப்படி இருக்கும், multicellular organism எப்படி இருக்கும்னு பார்த்தோம். and then who discovered the cell, எந்தெந்த சயின்டிஸ்ட்லாம் they played a major role in the cell discovery, that is Robert Hooke அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் first discovered the cell, and Robert Brown he discovered the nucleus controlling center in the cell அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. and then the cell theory, இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து they made a cell theory. what are the basic concepts about cell அப்படின்னு சொன்னாங்க. and what is the cell theory, that is all living organisms is composed of the cells and products of the cells, and then all the cells arise from the pre-existing cells. these two are the widely accepted cell theory அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. and then இந்த செல்லோட overview பார்த்தோம், that is it has two types of cells. prokaryotic cells னா என்னன்னு பார்த்தோம், and then eukaryotic cells அதோட basic features என்னன்னு பார்த்தோம், and cells ஓட different shapes எப்படி இருக்கும், different sizes எப்படி இருக்கும் அப்படின்றதையும் டீடைல்டா பார்த்தோம். and then prokaryotic செல்ல நம்ம டீடைல்டா இந்த வீடியோல பார்த்தோம் இல்லையா, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, and அதோட எக்ஸாம்பிள்ஸ், and அதோட செல் envelope அதோட அவுட்டர் கவரிங் எப்படி இருக்கும், that is made up of 3 layers அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, that is glycocalyx, cell wall and cell membrane. so each layer என்ன functions பெர்ஃபார்ம் பண்ணும், and then அதோட cellular organization, அந்த செல்ஸ் எல்லாம் எப்படி prokaryotic செல்ல ஆர்கனைஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதோட யூனிக் கேரக்டரிஸ்டிக் that is the mesosome, அதையும் டீடைல்டா பார்த்தோம். and it has a flagella 3 parts இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். and another 2 parts that is pili and fimbriae, அது ரெண்டுமே motility ஹெல்ப் பண்ணாது, but they are helpful to attach to the host cells அப்படின்றதையும் பார்த்தோம். and then prokaryotic cell it also has a ribosome, that is 70S ribosomes, and it also has the inclusion bodies. இது எல்லாமே prokaryotic cellsல இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. so நம்ம next videoல
we will see about the eukaryotic cells. Okay, if there is any doubt உங்களுக்கு prokaryotic cells related ஏதாவது doubt இருந்ததுன்னா please text in the comment section. Okay, see you guys.